பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசா என்பது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி. பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடாக இந்த உலகத்திலே இருந்த நிலையில் அதை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாடு இன்றைக்கு அவர்கள் தனி நாடாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது, அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்று சொல்லி அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளும் மேற்கு நாடுகள் நிற்கிற போது பாலஸ்தீனம் தனி நாடாக்கப்பட வேண்டும், எங்களுடைய நாடு எங்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் பாலஸ்தீன அப்பாவிகள். அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்கிறது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மீண்டும் பாலஸ்தீனத்திற்கான தனிநாடு கோரிக்கை சர்வதேச மட்டத்திலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாளில் ஸ்பெயினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மேனுவல் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் மிகவும் முக்கியமான செய்திகளாகவும் காணப்படுகிறது. இவர்தான் ஜோஸ் மேனுவல் அவர்கள். இன்றைய நாள் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, காசாவுக்காக 3 காரியங்களை இந்த உலகம் செய்ய வேண்டும், அந்த காரியங்களை செய்ய வைப்பதற்கு நாங்கள் மிக தெளிவாக முன்னிலையில் நிற்போம் என்று சொல்லிவிட்டு, முதலாவது காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இனிமேல் காசாவுக்குள்ள யுத்தமே நடக்கக்கூடாது, அந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இரண்டாவதாக காசாவினுடைய அப்பாவிகளுக்கு உடனடியாக மருந்து, உணவு உள்ளிட்ட உதவி பொருட்களை இந்த உலகம் வழங்க வேண்டும். மூன்றாவதாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து இருநாட்டு தீர்வுகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்கிறார் ஜோஸ் மேனுவல், ஸ்பெயினுடைய வெளிவிவகார ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள். இதைத்தான் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன போராட்ட குழுக்களும் கேள்வியாகவும் கோரிக்கையாகவும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு உடனடியாக யுத்த நிறுத்தம் தேவை, உதவி பொருட்கள் தேவை, மூன்றாவதாக எங்களுடைய நாட்டை நீங்கள் தனி நாடாக அங்கீகாரம் அளிக்க வேண்டும், அதுதான் உண்மையான நாடு என்கிற கோரிக்கைகளையும் அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச மட்டத்தில் மீண்டும் பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுக்கள் எடுபட ஆரம்பித்திருக்கின்றன. பல நாடுகளிலும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய எழுச்சி எந்த வகையில் சாத்தியப்படுகிறது என்பது. இந்த மாதிரியான சூழல்ல இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, சிரியா அரபு நாடுகளோடு ஒண்டி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அரபு நாடாக இருக்கிறது. அதாவது லெபனானுடைய பார்டர்லையும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பார்டராகவும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சிரியாவினுடைய எல்லைகளாக இருக்கிறது. இந்த சிரியாவில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் அசாதுடைய ஆட்சி, பஷர் அல் அசாதுடைய ஆட்சி இருந்தது. பஷர் அல் அசாதுக்கு துணையாக ஈரானுடைய அரசு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தது. இப்படியான சூழல்ல காசாவினுடைய வார் உச்சத்தில்